அனைவருக்கும் வணக்கம். பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து திருப்பூரிலிருந்து இந்த பதிவு உங்களுக்காக. இன்றைக்கு ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். உத்திர நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்துக்கிறவங்களுக்கு ஆதிகால பரிகார கோவில்களும் அவருக்கு அதுக்குரிய குணாதிசயங்களை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த உத்திர நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் ஒருத்தர் பிறந்தால் இந்த 3ஆம் பாதத்தில் பிறந்துக்கிறவங்களுக்கு அவங்க வாழ்க்கையில் எப்படியெல்லாம் இருக்கணும், அவங்க எப்படியெல்லாம் இருப்பாங்கங்கிறத பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த உத்திர நட்சத்திரத்தில் ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா கன்னி ராசியில் வரும். அவங்க பிறக்கும்போது பார்த்திங்கன்னா சூரியன் திசையில் பிறப்பாங்க. இந்த சூரியன் திசை ஒரு தாயுடைய கர்ப்பத்தில் இருந்து இந்த பூமிக்கு குழந்தையை வெளியே கொண்டு வரும்போது அவங்களுக்கு பிறக்கும் நட்சத்திரமே சூரியன் திசையாக தான் இருக்கும். இப்போ போய் நீங்கள் ஜாதகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா சூரியன் திசையில் தான் முதல் ட்ராவல் ஆவாங்க. ஃபஸ்ட்டு பிறக்கிற திசையே சூரியன் திசை தான். இந்த சூரியன் திசை முடிஞ்சு ஒரு 3 வருஷம் சூரியன் திசை இருக்குதுன்னா அதுக்கு அடுத்தது சந்திரன் திசை ஒரு 10 வருஷம், செவ்வாய் திசை ஒரு 7 வருஷம். அப்போ ஒரு 20 வயசுக்கு மேலேயே இவங்களுக்கு ராகு திசை உள்ளே வந்துடும். அப்போ ராகு வரும்போது 38-40 வயசுங்கும் போது இவருக்கு ராகு திசை முடிஞ்சு குரு திசைக்கு வந்துடுவார். அப்போ இவங்க ஜாதகத்தில் எப்போ திருமணம் நடக்குன்னா ராகு திசையில் தான் அவங்களுக்கு கல்யாணம் நடக்கும். இது நீங்கள் கரெக்டாக செக் பண்ணுங்கள், இது நல்லபடியாக பொருந்தி வரும். இவங்க எல்லாருமே பாருங்கள், உத்திர நட்சத்திரத்தில் பிறந்துக்கிறவங்க ராகு திசையில் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. இந்த ராகு திசையில் கல்யாணமாகி அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை, ஒரு குழந்தைகள், ஒரு இடம், வீடு, வாசல், சொத்து சோகம், இது எல்லாமே தேடி வச்சு அவங்க வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சிக்கு வரதுக்குண்டான யோக பாவத்தை எல்லாத்தையும் ஏற்படுத்துவார். இந்த பவர் ஜாதக ரீதியாகவே அந்த யோகம் உண்டு. இப்போது ஜாதக ரீதியாக பார்த்திங்கன்னா அந்த முன்னோர்கள் அந்த காலத்தில் வாழ்ந்த வாழ்க்கையில் ஒரு பேரும் புகழை சம்பாதிக்கிறதுக்காக ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அப்பா மேலே நல்ல பாசமாக இருப்பாங்க. அப்பா அம்மா மேலே நல்ல பாசமாக இருப்பாங்க. ஏன்னா அவங்க பிறந்தது உத்திர நட்சத்திரம். உத்திர நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்துக்கிறவங்க சூரியன் திசையிலே பிறந்திருப்பாங்க. மனசுக்குள்ளே பாசம் இருக்கும், வெளியே தெரியாது. இந்த உத்திர நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்துக்கிறவங்களுக்கு அம்மா மேலே நல்லா பாசமாக இருப்பாங்க. அவங்க வாழ்க்கையில் நல்லா இருந்தால் போதும் அப்படிங்கிற எண்ணங்கள் அதிகமாக இருக்குது. அதே போல் ஏதாவது ஒரு தொழில் பண்ணாங்கன்னா ப்ராப்பராக பண்ணுவாங்க. அவங்களுடைய நடை, உடை, பாவனை எல்லாமே கௌரவமாக இருப்பாங்க. தெய்வ சக்திகள் அவங்க உடம்பில் அதிகமாக இருக்கும். அமோனிஷிய பவர் அவங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். சித்தர்களோட ஆசீர்வாதம் அவங்களுக்கு எப்பவும் உண்டு. அவங்க முன்னோர்கள் அந்த காலத்தில் ஏதாவது பாராயணம் பண்ணியிருப்பாங்க. தெய்வ அருள்லேயே அவங்க வாழ்ந்திருப்பாங்க. அவங்களுக்கு எல்லா யோக பாவங்களும் ஆட்டோமேட்டிக் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். இது எல்லாமே ஜாதக ரீதியாக பார்த்தா அவங்களுக்கு ஒரு சிறப்பான காலங்கள் அவங்களுக்கு கரெக்டாக பார்த்திங்கன்னா இந்த உத்திர நட்சத்திரத்தில் 3ஆம் பாதத்தில் பிறந்துக்கிறவங்களுக்கு இவ்வளோ பெரிய சப்போர்ட் அவங்களுக்கு இருக்குது. அவங்க வீட்டை சுற்றி பார்த்திங்கன்னா அவருக்கு பழகிட்டாங்கன்னா எல்லாத்தையும் நல்லா பார்த்துக்குவார். ஒரு நல்ல திடீர்னு ஒரு நல்ல விஷயம்னா அவர் போய் முன்னாடி நிற்பார். அப்போ தெய்வத்தினுடைய அனுகிரகங்கள் எல்லாமே அவங்க லைஃப்பில் ஒரு பெரிய லெவலில் ஒரு அசுர வளர்ச்சிக்கு வரும். குடும்பத்துக்குள்ளே எத்தனை தடுமாற்றம் இருந்தாலும் சரியாயிடுவார். அதே போல் உத்தரவாதம் கொடுத்தா கரெக்டாக காப்பாற்று. அவங்க வாழ்க்கையில் போகாத கோயில் இல்லை, கும்பிடாத சாமி இல்லை, எண்ணாத படம் இல்லைங்கிற மாதிரி எல்லாம் ஒரு ரவுண்டு பார்த்துடணுன்னு போயிட்டே இருப்பாங்க. அதே போல் அவங்க ஜாதகத்தில் அந்த முன்னும் பின்னும் இருக்கக்கூடிய யோகங்கள் நல்லா வேலை செய்யும். அவர் ராகு திசையில் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் குரு திசையில் அவர் நல்லா இருப்பார். ராகு திசையில் கல்யாணம் பண்ணி ஒரு குடும்ப குடித்தனமாகி ட்ராவல் ஆகிட்டுருப்பார். குரு திசையில் பார்த்தீங்கன்னா அவர் லைஃப்பில் நல்ல வருமானங்கள் அவருக்கு வர ஆரம்பிச்சிடும். அதுதான் அவருக்கு ஒரு மிகப்பெரிய சொத்து. குரு திசையில் என்ன சம்பாதிக்கிறாரோ அதுதான் அவருடைய வாழ்வாதாரமே. அப்படின்னா அவர் எவ்வளோ பெரிய யோகம்னு பாருங்கள். அப்போது ஜாதக ரீதியாகவே அந்த தொழிலில் நல்ல பேரும் புகழை சம்பாரித்து கௌரவமாக வாழக்கூடிய யோகங்கள் எல்லாமே அது சாதகருக்கு எப்போதுமே உண்டு.
அப்போ இது ஜாதகத்தில் வந்து முன்னோர்களுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் எப்போதுமே இருக்கிறனால தான் அவங்க லைஃப்பில் ஒரு பெரிய லெவலில் ஒரு மாற்றம், ஒரு ட்ரைனிங் பாயிண்ட் அவங்க லைஃப்பில் இருக்குது. இதெல்லாம் தான் அவங்க ஜாதகத்தில் கிடைக்க வேண்டிய சிறப்புகள், அவங்க வாழ்ந்த வாழ்க்கைக்கு உண்டான அர்த்தங்கள். இது எல்லாம் அவங்க ஜாதகத்தில் எப்போதுமே அவங்கள சுற்றி ஒரு தெய்வங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும். அவங்க கூட பிறந்தவங்களே சரி, அக்கா தங்கச்சி சரி, அவங்கள எல்லாம் பார்த்துக்கிறது, அவங்களுக்கு என்ன தேவையோ அதுகளெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறது, இதெல்லாமே இருக்கும். இந்த உத்தரத்தில் ஐயப்பன் பிறந்திருக்கிறனால அவங்க வாழ்க்கையில் அந்த கடவுளோட ஆசீர்வாதம் எப்போவுமே உண்டு. அந்த குடும்பம் உத்தர நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறவங்க அவங்க வம்சத்தில் ஐயப்பன் கோயில் போயிட்டு வந்திருப்பாங்க, சபரிமலை போயிட்டு வந்திருப்பாங்க, அவங்க வீட்டில் குருநாதர்கள் யாராவது இருப்பாங்க, 18 வருஷம் போன குருநாதர்கள் அவங்க வம்சத்தில் இருந்திருப்பாங்க, அவங்களுடைய பாட்டை, தாத்தா, முப்பாட்டை எல்லாருமே ஐயப்பன் பக்தர்களாக இருந்திருப்பாங்க. இது எல்லாமே இருந்தால் தான் அந்த உத்தர நட்சத்திரத்தில் அவர் பிறப்பார். அப்படின்னா பாரு, இது ஜாதகத்தில் எவ்வளோ பெரிய சிறப்புகளை இது ஏற்படுத்துதுன்னு பாரு. அப்போ இதெல்லாம் மூதாதிகள் எல்லாம் ஆதி காலத்தில் இப்படியெல்லாம் வாழ்ந்திருக்காங்களா இல்லையா? இப்போ தெய்வத்தினுடைய சக்திகள் எல்லாம் இன்றைக்கும் வந்து அந்த அனுகிரகங்கள், அந்த யோக பாவங்களை எல்லாம் ஏற்படுத்தி அந்த பூர்வ ஜென்ம யோகத்தை சிறப்பாக செய்திருக்காங்க. அப்போ முன்னோர்களுடைய ஆசீர்வாதமெல்லாம் கண்டிப்பாக அவங்க லைஃப்பில் இருந்திருக்கா இல்லையா சொல்லுங்கள்? அப்போ தெய்வத்தினுடைய சப்போர்ட்லேயே அவங்க லைஃப் கொண்டு வந்துட்டாங்க. அப்போ அவங்க வாழ்க்கையில் இனிமேல் நல்லதெல்லாம் நடக்கணும் அல்லவா? அப்போ அவங்களுக்கு ஜாதகத்தில் ஒரு சிறப்பான யோகங்கள் கண்டிப்பாக அவங்க லைஃப்பில் எப்போதுமே இருக்கும். ஒவ்வொரு காரியத்தையும் அவங்க ஸ்டெப் எடுத்து வச்சாங்கன்னா அந்த காரியத்தை செய்யாமல் வரமாட்டாங்க. பாருங்கள் எப்படியெல்லாம் தெய்வத்தினுடைய அனுகிரகம், அவங்க முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் அவருக்கு எப்போவுமே கிடைக்கும். அதனால தான் அவங்க லைஃப்பில் வந்து மிகப்பெரிய மாற்றங்களை உருவாக்கி அவங்க லைஃப்பில் ஒரு நல்ல அசுர வளர்ச்சி வர்றதுக்கு இதுதான் காரணம். குடும்பத்துக்கு தேவையான அத்தனை சந்தோஷங்களையும் உருவாக்குறதுக்காக அவர் ஓடிக்கிட்டே இருப்பார். இதெல்லாம் தான் அவங்க வாழ்க்கையில் தேட கிடைக்காத செல்வம். இப்போ குடும்பத்தில் அவ்வளோ பெரிய முன்னேற்றங்களை உருவாக்கி லைஃப்பில் ஏதாவது ஒரு அடையணும்னு சொல்லி அவங்களுக்கு எல்லா யோகமும் இறைவன் கொடுத்துருப்பார். அப்போ இது ஜாதக ரீதியாகவே அவருக்கு வந்து வாழ்க்கையில் ஒரு அசுர வளர்ச்சிகள் வந்துடும். குலதெய்வம் கோயிலுக்கு போய் சாமிக்கு தேங்காய் பழம், மாலை, கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி அந்த கோவிலில் போய் சாமி கும்பிட்டு வந்தால் அவங்களுடைய பிரச்சனைகள் நிறைய தீரும். அப்போ அவங்க லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும் அல்லவா? அப்போது இந்த ஆதிகால பரிகாரத்தில் இந்த உத்தர நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்துக்கிறவங்களுக்கு இந்த பரிகார கோயில் என்ன அப்படின்னா, தூத்துக்குடி மாவட்டம் நவ திருப்பதி, அந்த 9 திருப்பதியுடைய தரிசனத்தை பார்த்து அந்த நவ திருப்பதி கோயிலில் போய் சாமிக்கு எல்லா சாமிக்கு தேங்காய் பழம், மாலை, கல்கண்டெல்லாம் வாங்கி பூஜை பண்ணி மனசார நீங்கள் சாமி கும்பிட்டு வந்தால் அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கர்மெல்லாம் நீங்கி உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும். இது எல்லாம் இந்த புத்தகத்தில் நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்கேன். இது ஆதிகால பரிகாரம்னே ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன், A4 சைஸு. அதில் எல்லாம் பாருங்கள். அந்த புத்தகம் ரொம்ப பிரமாதமாக எல்லா மக்கள் வாங்கி ரொம்ப வித்தியாசமாக படிக்கிறாங்க. இந்த புத்தகம் ஆன்லைன்லேயே கிடைக்கிது. கீழே போயிட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஆன்லைன்லேயே வீட்டுக்கே வந்துடும். இது இல்லாமல் நம்ம ஜோதிடம் பார்க்குறோம். சென்னையில் வடபள்ளியில் தெப்பக்குளம் வாசல்லையே ஜோதிடம் பார்க்குறோம். சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை ஜோதிடம் பார்க்குறோம். மற்ற தினங்கள் திருப்பூரில் ஜோதிடம் பார்க்குறோம். இது எல்லாத்தையும் வச்சு இந்த வாழ்க்கையில் நீங்கள் நல்லா இருக்குன்னு சொல்லி பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம், பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து, வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. நன்றி, வணக்கம்.